ஹாய்ங்க. நம்ம வீடியோ பார்க்க வந்த யூடியூப் விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு மாடெல்லாம் குளிப்பாட்டி மாட்டுக்கு பொட்டுலாம் வச்சாச்சுங்க. பொட்டுலாம் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் அனைத்துமே நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ ஏறு கட்ட போகிறோம், அதாவது நல்லேறு கட்ட போகிறோங்க. அது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நல்லேறு பூட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். பண்டைய காலத்தில் இருந்தே நம்ம தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே கண்டிப்பாக நல்லேறு கட்டுவாங்க. அந்த காலத்துலேருந்தே கட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த பழக்கத்தை இன்னமும் மறக்கலை. நம்மளும் இன்னமும் கட்டிக்கிட்டு தாங்க இருக்கோம். எனக்கும் ஏர்லாம் ஓட்ட தெரியாதுங்க. எங்கள் அப்பா தான் ஏர்லாம் ஓட்டுவார். நம்ம வண்டி மாடு இப்போ தான் வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக சித்திரை மாதம் 1ஆந்தேதி பிறந்த உடனே நல்லேறு பூட்டி ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் காலையிலேயே நல்லேறு பூட்டியாச்சு. நல்ல நேரம் பார்த்து காலையில் 10:30 to 11:30 அந்த டைமில் தாங்க நம்ம நல்லேறு கட்டியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி நல்லேறுலாம் கட்டியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் 1ஆந்தேதி நம்ம ஏர் பூட்டி உழவு ஊட்டணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வயலில் நல்ல மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. அதே போல் மழை மாறி பெய்யும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் பெரியவங்கள்ட்ட. சித்திரை மாத உழவு பத்திர மாத தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏர் மாட்டில் உழவு ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வயலில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் சாகவே சாகாதுங்க. இதே நம்ம டிராக்டரில் உழவு ஓட்டும்போது இந்த 5 புல் 9 புல் அதே போல் ரொட்டேட்டர்லாம் ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள் அனைத்துமே செத்து போயிடுங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இயற்கையோடு வாழ கற்றுக்கணுங்க. அதனால தாங்க மாடு நம்மளுக்கெல்லாம் ஒரு கிடைத்த ஒரு வரங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஏர் மாட்டில் உழவு ஓட்டி ஆகணுங்க. இப்போ தான் நம்ம மகசூலை அதிகமாக பெருக்கலாம். அதே மாதிரிலாம் லாபமும் அதிகமாக கிடைக்குங்க. என்றைக்கு செயற்கை மருந்து இயற்கைக்கு மாறுவோமோ அன்றைக்கி தாங்க நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும், இயற்கை வளமும் நல்லாயிருக்கும். இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுனா என்னன்னே தெரியாதுங்க. கண்டிப்பாக அவங்களாம் வேலைக்கு போவாங்க வருவாங்க. இதே ஆங்கில புத்தாண்டுனா ஒரு நாள் லீவ் விடுவாங்க, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ் புத்தாண்டுனா அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்மளை மாதிரி விவசாயிகள்லாம் இருக்காங்களே அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அன்றைய நாள் முழுக்க கறி மீன் முட்டைன்னு நிறையா பக்கம் எடுத்து அசைவ பிரியர்கள்லாம் அசைவம் நிறையா சாப்பிடுவாங்க. மற்றவங்களாம் சும்மா நார்மலாகவே சாப்பிடுவாங்க. அதே போல் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கங்க. விவசாயம் பொறுத்தவரையும் அன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டிப்பாக அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம வருஷம் முடிச்சிடும் நமக்கு தேவையான சம்பளம் காசு எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே வேலை விற்று எல்லாத்தையுமே செய்வாங்க. ஸோ நம்ம நல்லேறு பூட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே கண்டிப்பாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஆரத்தி எடுப்பாங்க. புதுசாக வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சரி, கல்யாணம் பண்ணி வந்தாலும் ஆரத்தி எடுப்பாங்க. அதுபோல் நம்மளையும் ஆரத்தி எடுத்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.